கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்களை நிச்சயமாகவே என் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் ஞானத்தை போதிக்கும் வசனம் என்று சொல்லப்பட்ட ஆவியின் வரத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். எல்லா வரங்களிலும் சொல்லும்போது வரம் 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 என்று சொல்லிக்கொண்டே வந்தவர். அந்நிய பாஷை வரம், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம், தீர்க்க தரிசன வரம், ஆவிகளை பகுத்துணர்கிற வரம் என்றெல்லாம் சொல்லி கொண்டு வந்தவர். இந்த அறிவையும் ஞானத்தையும் குறித்து பேசும்போது அறிவை உணர்த்துகிற வசனம் என்றும் ஞானத்தை உணர்த்துகிற ஞானத்தை போதிக்கிற வசனம் என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் தம்முடைய அனந்த அறிவிலிருந்து ஒரு பகுதி அறிவை நமக்கு ஒரு வசனமாக நம்முடைய உள்ளத்தில் வைக்கிறார். தம்முடைய அனந்த ஞானத்திலிருந்து ஒரு வார்த்தையை, ஒரு வசனத்தை நம்முடைய உள்ளத்தில் வைக்கிறார். அதை புரிந்து அறிந்து கொள்ளும்படி நமக்கு கிருபை செய்கிறார். ஆகவேதான் இந்த வரம் அறிவை போதிக்கிற வசனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு 4ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது அநேக காரியங்களை குறித்து நான் போதிக்கப்பட்டேன், சில காரியங்களை குறித்து நான் கற்றுக்கொண்டேன், எந்த நிலைமையிலும் மனரம்யமாயிருக்கிற நான் கற்றுக்கொண்டேன். ஆண்டவர் போதித்ததிலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். வகுப்பில் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பதிலிருந்து சிலவற்றை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அதை ஞானமாய் செலவழிக்கிறோம். பள்ளிக்கூடங்களிலிருந்து, பெரியோரிடத்திலிருந்து, வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து சில காரியங்களை நாம் கவனித்து கொண்டாலும் அதை ஞானமாய் செயல்படுத்துவது ஆண்டவருடைய கிருபை. ஞானத்தை போதிக்கும் வசனம் என்றால் எல்லா ஞானத்துக்கும் மேலான ஞானமும் உடைய நம்முடைய ஆண்டவர். ஞானங்களை, ஞானத்தினால் வானத்தை விரித்து வைத்த ஆண்டவர், நட்சத்திரங்களை கோடிக்கணக்கில் உண்டாக்கி பரப்பி கீழே விழாமலும் அதன் பாதையிலே செம்மையாய் ஓடும்படி ஞானமாய் சிருஷித்த ஆண்டவர் தன்னுடைய அனந்த ஞானத்திலிருந்து ஒரு பகுதியை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதுதான் ஞானத்தை உணர்த்துகிற, ஞானத்தை போதிக்கிற வசனம் என்று அழைக்கப்படுவது. நம்முடைய மூளை எடுத்துக்கொண்டா கோடிக்கணக்கான கம்ப்யூட்டர்லாம் ஆண்டவர் இதுக்குள்ள மூளைக்குள்ள வைத்திருக்கிறார். இந்த மூளை எப்படி செயல்படுகிறது? எத்தனை கோடி விஞ்ஞானிகள் கோடி கோடி வருஷம் ஆராய்ந்தாலும் எங்கே அவனுக்கு நினைவு தோன்றுகிறது, எங்கே அவனுக்கு யோசனை வருகிறது, எங்கே அவனுக்கு கனவு வருகிறது, சொப்பனம் வருகிறது, மூளை எப்படி செயல்படுகிறது யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. தேவனுடைய அனந்த ஞானம். 5 விரல்களை என் மகா டாக்டர் படிக்கும்போது சொன்னாள், இந்த 5 விரல்ல ஆண்டவர் படைத்து அதை இயக்குகிற ஞானத்தை அந்த கைகளை வெட்டி ஆராய்ந்து பார்க்கிற செத்த ஒரு பிரேதத்தின் கையை வெட்டி ஆராய்ந்து பார்க்கும்போது அவள் சொன்னாள், ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய அளவற்ற ஞானம் இருக்கிறது. சிருஷ்டிப்பின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய அளவற்ற ஞானம். அந்த ஞானத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறார். ஞானமாய் எப்படி செயல்படுவது, ஞானமாய் எப்படி வாழ்வது, ஞானமாய் பிரச்சனைகளுக்கு எப்படி தப்புவது, ஞானமாய் பதில் எப்படி சொல்லுவது, அவருடைய அனந்த ஞானத்தை நமக்கு கொடுப்பது தான். அந்த ஞானத்தின் ஒரு பகுதியை நமக்கு ஒரு வார்த்தையாக, வசனமாக நமக்குள்ளே போதிப்பது தான் இந்த ஞானத்தை உணர்த்துகிற வசனம். என்னுடைய தகப்பனார் இலங்கையில் இருந்த போதே ஒரு தேவனுடைய மனிதனை சந்தித்தார். அவரோடு நெருங்கி பழகினார்.
எங்களுடைய வீட்டுக்கு அந்த தேவனுடைய மனுஷன் அடிக்கடி வருவார். அவருடைய பேர் பாஸ்டர் பால் என்பது. அவருக்கு தேவன் அளவற்ற ஞானத்தின் வரத்தை கொடுத்திருந்தார். ஒவ்வொருவரோடும் பேசும்போதும் அளந்து பேசுவார், நிதானித்து பேசுவார். எந்த குறையும் சொல்ல முடியாதபடி நிறைவான ஆலோசனை சொல்லும்படி அந்த ஞானத்தின் ஆவி அவர் மேல் இருந்தது. அவ்வளவு ஞானத்தின் ஆவி இருந்தாலும் அடிக்கடி கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பார். இந்த ஆளுக்கு என்ன சொல்லணும், இந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு என்ன தேர்வு, ஆண்டவர் அவரிடத்தில் சொல்லிக்கொண்டே இருப்பார். அந்த ஞானத்தை உணர்த்துகிற வசனத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். இந்த 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 வரம் உங்களுக்கு செயல்பட வேண்டும் என்றால் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு ஆழமான ஐக்கியம், பாவத்தாலோ இச்சையாலோ விபச்சாரத்தாலோ வேசித்தனத்தினாலோ முறிந்து போகிற ஒரு உறவாய் இல்லை. இடைவிடாமல் பரலோகத்துக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு இணைப்பு. அப்போதான் ஆண்டவர் நீங்கள் கேட்கிற அதற்கு ஒரு ஞானத்தை தெளிவிக்கிற ஒரு வசனத்தை உங்களுக்கு போதிக்க முடியும். என்னுடைய தகப்பனார் சுவிசேஷம் ஊழியம் செய்கிறார் என்பதற்காக அவர் பணியாற்றின கல்வி நிறுவனத்திலிருந்து அவருக்கு ஒரு மெமோ கொடுத்தார்கள். வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, உன் வேலை திருப்தியாக இல்லை என்று அவருக்கு ஒரு மெமோ கொடுத்தார்கள். என்னுடைய தகப்பனார் அந்த தேவனுடைய மனிதனிடத்தில் நேராய் போனார். அந்த தேவ மனிதன் அந்த மெமோ வேலை நீக்கம் செய்த லெட்டரை வைத்து கொஞ்ச நேரம் ஆண்டவரையே பார்த்து கொண்டிருந்தார். திடீரென்று அவர் சொன்னார், உன்னுடைய வேலை திருப்தி இல்லை என்று எழுதியிருக்கிறார்களே, அவர்கள் ஒரு நாள் உன்னுடைய பள்ளிக்கூடத்தில் வந்து திருப்தி இல்லை என்று சொன்னார்களா? ரிஜிஸ்டரில் பதிவு செய்தார்களா? என்னுடைய தகப்பனார் சொன்னார், ஒரு நாளும் அவர்கள் என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு வந்ததில்லை, பார்த்ததில்லை. நான் சுவிசேஷ ஊழியம் செய்ததினாலே பொறாமை கொண்டுதான் இதை செய்தார். ஆகவே ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும், எப்படி இந்த மெமோவுக்கு பதில் எழுதுவது. ஆண்டவரே ஞானமாக ஒரு பதிலை கொடுத்தார். என்னுடைய தகப்பனார் அப்படி பதில் எழுதின போது அவருக்கு விரோதமாக இருந்த பெட்டிஷன் அவ்வளவும் நிராகரிக்கப்பட்டு அவருடைய வேலைகளை மீண்டும் சேர்ந்தார். தேவனுடைய ஞானம். ஒரு முறை அந்த தேவனுடைய மனிதன் வீட்டில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருந்த போது ஒருவர் டாக்ஸியில் வந்து இறங்கினார். பதறி பதறி அழுது கொண்டே, ஐயா என் பிள்ளை மரணத்துக்கு போராடுது, நீங்கள் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணா என் பிள்ளை சோமாயிரும், செத்து போகக்கூடாது ஐயா, டாக்டர்களை கைவிட்டார்கள் ஐயா, புழுவை போல துடிக்கிறான் ஐயா, டாக்ஸி கொண்டு வந்திருக்கிறோம், தயவு செய்தியா இருங்க, நீங்கள் ஜெபம் பண்ணாட்டா கூட பரவாயில்ல, வீட்டுக்கு வந்தாலே என் பிள்ளை சோமாயிரும், உங்கள் ஜெபத்தில் அவ்வளோ விசுவாசம் இருக்கு ஐயா, வாங்கய்யா வாங்கய்யான்னு கெஞ்சுகிறான். அவர் சொன்னார், ஆண்டவர் அனுப்பினால் வருகிறேன், இங்கே உட்காருங்கள். தன்னுடைய அறைக்குள்ளே போனார். ஆண்டவரே உம்முடைய ஞானம் என்ன, நான் எவ்விதமாய் நடக்க வேண்டும்? ஆண்டவர் சொன்னார், இது உனக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட ஒரு கண்ணி, நீ போக வேண்டாம். இவர் வெளியே வந்தார். உங்க பிள்ளை சிக்கா இருக்கிறதா நீங்க சொல்றீங்க, நான் இங்கிருந்தே உன் பிள்ளைக்கு நான் ஜெபம் பண்ணுகிறேன், பயப்படாதருங்க, நீங்க போகலாம், நான் வரல. அதனால் அந்த போதகருக்கு ஒரு அசிஸ்டன்ட் போதகர் இருந்தார். அவர் பார்த்தார், என்ன இப்படி இந்த ஏழை குடும்பம் வந்து எப்படி கதறுது, பிள்ளை எப்படி சுவீனமாக மரித்து போகிற போல இருக்கிறது, இந்த குழந்தைய சோமாக்கிட்டு அந்த முழு குடும்பத்தையும் கர்த்தருக்குள்ளே வந்துடலாமே, நிறைய காணிக்க வேற கொண்டாந்து பாஸ்டருக்கு இவ்வளோ காணிக்க கொடுப்பேன்னு சொல்கிறாங்களே. உடனே அவர் பாஸ்டர்கிட்ட சொன்னார்,
ஐயா நீங்க போலன்னா நான் போட்டுமா? அந்த தேவ மனிதன் சொன்னார், கர்த்தர் உன்னை போக சொன்னால் நீ போ. கர்த்தர் உன்னை போக சொன்னால் நீ போ. ஞானமான ஒரு பதில். ஆகவே இந்த உடன் ஊழியக்காரர் அவர்கள் கொண்டு வந்த காரில் போனார். அங்கே ஒரு இடத்துல நின்றுது நிறைய ரவுடிகளை செட்டப் பண்ணி இருந்தார். அடி அடிஎன்று அடித்து உதைத்தார்கள். இந்த உதவி போதவரை சட்டையரை கிழித்தார்கள். காயப்பட்டு ரத்தம் சிந்தி பரிதாபமாய் வீட்டுக்கு வந்தார். இந்த பெரிய பாஸ்டர் தான் கொல்லணும்னு நினைத்தாங்க. ஆனால் இவர் அகப்பட்டு கொண்டபடியால் அடி பின்னிட்டாங்க. பரிதாபம் தொங்க போட்டு கொண்டு வந்தார். இந்த தலைமை போதவை சொன்னார், கர்த்தர் சொன்னால் போ என்று சொன்னேனே, கர்த்தருடைய வார்த்தை கேட்காமல் நீ ஏன் போனாய்? 10 நாட்கள் கழிந்தது. இந்த தலைமை போதகர் ஒரு இடத்துல போய் தெருப்பிரசங்கம் பண்ணுவதற்காக போக புறப்பட்டார். உதவி போதகரை பார்த்து, எங்களோடு வாரீங்களா? இந்த உதவி போதகர் 10 நாளைக்கு முன்னால் அடிபட்டதை மறக்கலை. நான் எங்கேயும் வரல, வீட்டிலே இருந்து கொள்ளுகிறேன். பெரிய போதகர் சொன்னார், கர்த்தர் இருக்க சொன்னால் மாத்திரம் வீட்டில் இருக்கு, இல்லைன்னா எங்களோட வந்துடு. இல்லை பாஸ்டர், நான் ஊழியத்துக்கு கொஞ்ச நாள் வரல. அந்த கும்பல் என்ன பண்ணினது, பாஸ்டர் நம்ம கூப்பிட்டா வரல, நேரம் அந்த சர்ச்சுக்குள்ளே போய் அந்த பெரிய போதகரை அடிக்கணும்ன்ட்டு 15 பேரை கூட்டி கொண்டு சர்ச்சுக்குள்ளே வந்துட்டாங்க. இங்கே பார்த்தா இந்த ஒரே ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருந்தான். அடி செம்மையான அடி, செம்மையான அடி. எதை செய்தாலும் கர்த்தரிடத்தில் கேட்டு ஞானமாய் செய்யும்போது அவரே நமக்கு ஞானமும் மீட்புமானார் என்று ரோமர் 11:33 அதிகாரத்தில் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் மீட்பும். வாசிங்க அந்த வசனம், ரோமர் 11:33. என்று ஆச்சரியப்பட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஞானம், அறிவு என்பவைகளின் பொக்கிஷம் எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. அனந்த ஞானம் உள்ளவர் தான் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன். கடந்த காலத்தை அவர் அறிவார், நிகழ்காலத்தை அவர் அறிவார், வருங்காலத்தை அறிவார். நம்முடைய ஞானம் குறை உள்ளது, நம்முடைய அறிவு குறை உள்ளது. ஆனால் கர்த்தருடைய வருகைக்கு பிறகு நம்முடைய ஞானம் கர்த்தருடைய ஞானமாய் மாறிவிடும். நாம் அறியப்பட்டு இருக்கிறவைகளின்படியே அறிந்து கொள்வோம். ஒரு பெரிய ஞானம். ஞானத்தை பல வகையாய் பிரிக்கலாம். முதல் வகை ஞானம் இயற்கையான ஒரு ஞானம். ஒரு மனுஷன் பிறக்கும் போதே இந்த உலகத்தில் வாழ்வதற்கான இயற்கையான ஒரு அளவு ஞானத்தை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தருகிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாதிருந்தாலும் உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஞானத்தை அவர் வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த உலகத்துக்குரிய ஞானம், பிரபஞ்ச ஞானம், தத்துவ ஞானிகளின் ஞானம் என்ற ஒரு ஞானத்தையும் பார்க்கிறோம். சிலர் எதற்கெடுத்தாலும் தத்துவம் பேசிக்கொண்டே இருப்பார்கள், ஞானத்தை விளங்க செய்வார்கள். அது இப்பிரபஞ்சத்தின் ஞானம். அது தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானம் அல்ல. தங்களை நீதிமான்களாய் காட்டிக்கொள்ள இப்பிரபஞ்சத்தின் மக்கள் ஞானிகளாய் தங்களை காட்டுகிறார்கள். ஒரு வக்கீல் எடுத்தால் இப்படி கேஸாடி இப்படி ஜெயிக்கலாம், இப்படி கார்னர் பண்ணலாம், இப்படி எதிர்வாதியம் அடக்கலாம். அவனுக்கு ஒரு ஞானம் இருக்கிறது, இப்பிரபஞ்சத்தினுடைய ஞானம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் ஞானம் உள்ளவர்களை நான் பைத்தியக்காரமாகும்படி பேதமைகளை நான் தெரிந்து கொண்டேன், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டேன்,
செல்வந்தவர்களை வெட்கப்படுத்தும்படி இல்லாதவர்களை நான் தெரிந்து கொண்டேன். இப்பிரபஞ்சத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. டார்வின் என்ற ஒரு மனுஷன் இப்பிரபஞ்சத்தின் ஞானம், விஞ்ஞான ஞானம், அந்த ஞானத்திலே பரிணாம கொள்கை எழுதி வைத்தான். குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்று எழுதி வைத்தான். ஆண்டவர் உண்டாக்கவில்லை. ஒரு சின்ன செல் மிருகம் அமீபாவிலிருந்து துணை பெரிய உயிரினங்கள் வந்தது என்று அவன் எழுதி வைத்தான். இது இந்த பிரபஞ்சத்துக்குரிய ஞானம், இது உலகத்தின் ஞானம். இன்னொரு ஞானம் இருக்கிறது, சாத்தானுடைய கொடிய தந்திரமான நயவஞ்சகமான ஞானம். ஒரு மனுஷனை வீழ்த்துவதற்கு தன்னுடைய ஞானத்தை எல்லாம் அவன் பயன்படுத்துகிறான். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலே சாத்தானை குறித்து, ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே அவனை குறித்து எழுதியிருக்கிறது. 12ஆம் வசனம் 17ஆம் வசனம், சாத்தான் ஞானத்தால் நிறைந்தவனா. சாத்தான் ஞானத்தால் நிறைந்தவன். ஹிட்லரை பயன்படுத்தினான், உலக யுத்தத்தை ஆரம்பித்தான். அதே ஹிட்லரை பயன்படுத்தினான், 60 லட்சம் யூதர்களையும் பிள்ளைகளையும் கொன்றான். தன்னுடைய கொல பாதகத்துக்கு, தன்னுடைய பொய்களுக்கு ஒரு மனிதனுக்குள் புகுந்து அவனை பயன்படுத்துகிறவன் தான் சாத்தான். அந்தி கிறிஸ்துவுக்குள்ளே புகுந்து 7 ஆண்டுகள் பயங்கரமான உபத்திரவ காலத்துக்குள்ளே நடத்தி செல்லுகிறவன் தான் சாத்தான். அது லெனின் ஆகட்டும், முசோலினி ஆகட்டும், இத்தாலியில் உள்ள கரிபால்டி ஆகட்டும், பெரிய பெரிய நாத்திகவாதிகளானாலும் அரசியல்வாதிகளானாலும் தன்னை தீய ஞானத்தினால் அவர்களை நிரப்புகிறவன். நான் பேசின அதே தேவனுடைய மனிதன் பாஸ்டர் பால் 40 நாட்கள் உபவாசம் இருந்து சாத்தானை எனக்கு காண்பியும், சாத்தானை எனக்கு காண்பியும் கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆண்டவர் சொன்னார், ஏன்பா நீ சாத்தானை பார்க்கணும்னு நீ விரும்புகிற? தேவதூதர்களை பார்க்கணும்னு விரும்பு, பரலோகத்தை பார்க்கணும்னு விரும்பு. இல்லை ஆண்டவரை, சாத்தானை எனக்கு காண்பி. கர்த்தர் அவரை ஆவிக்குள்ளாக்கினார். ஒரு இடத்துல சிங்கம் போன்ற மகா கொடூரமானவன். இந்த தேவ மனிதன் அவனை பார்க்கிறார். அவனுடைய பார்வையே மகா வஞ்சகமும், சதி செய்கிறதும், சோதிக்கிறதும், ஒரு மனிதனை விழுங்குவதற்குமான தீய ஞானம். இவர் ஒரு பக்கம் கிட்ட போனார். அவன் சீறினான் பார்க்கணும் இவர் மேல் பாய்வதற்கு. நல்ல வேளை அந்த சிங்கத்தை, சாத்தானாகிய யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிற அந்த சிங்கத்தை சங்கிலினால கட்டி வைக்கப்பட்டிருந்ததினாலே அவர் மேல் பாய முடியல. ஆனால் அந்த தீய, அந்த மகா கொடூரமான அந்த உருவம் அவர் பார்த்தபடியால் சில மாதங்கள் அவர் சுகவீனமாகி போனார். அவ்வளோ கொடிய ஞானம். யோபுவை சோதிக்க, யோபுக்கு எவ்வளவு கொடிய வேதனைகளை கொடுக்க முடியுமோ, ஈவிரக்கம் இல்லாமல் 10 பிள்ளைகளையும் நசுங்கி சாகடித்த ஒரு தீய ஞானம். அவருடைய சரீரம் முழுவதிலும் கொடிய பருக்களை உண்டாக்குகிற ஒரு தீய ஞானம். வெளிப்படுத்தல் 12:20 வாசிக்கிறோம், இரவும் பகலும் தேவ சமூகத்தில் நின்று நம் மேல குற்றம் சுமத்தும்படி குற்றம் சாட்டுகிற ஒரு ஞானம். சிலரை பார்த்தாலே, அவங்க கண்களை பார்த்தாலே உள்ளூர் இருக்கிற கொடிய தன்மை நமக்கு விளங்கும். அவருடைய ஒரு பார்வையே பொல்லாத பார்வையாக இருக்கும், பொறாமை நிறைந்த பார்வையாக இருக்கும். ஏன்னா அவங்க பொல்லாப்பு செய்யத்தான் வகை தேடுகிறவர்கள். சாத்தான் அவ்வளவு ஞானத்தோடு இயேசுவையே சோதிக்க முன் வந்தான். சோதனைக்காரன் என்று வேதம் அவருக்கு சொல்லுகிறது. சர்சரை விட்டு இயேசுவை சோதித்தான். சிலுவையில் அறையப்படுகிற நேரம் கூட சிலுவையிலிருந்து இறங்கி வா, நீ தேவகுமாரன் என்று விசுவாசிப்போம். தேவகுமாரன் இல்லை என்று இயேசுக்கே உணர்த்தும்படியான தீய ஞானத்தால்
நிறைந்திருந்தவன் சாத்தானுடைய நயவஞ்சகமான ஞானம். முதலாவது இயற்கையான ஞானம், இரண்டாவது சாத்தானுடைய ஞானம், மூன்றாவது பரலோகத்திலிருந்து வருகிற பரம ஞானம். ஒரு முறை ஆண்டவர் ஆவியிலே களி கூர்ந்து இந்த உலகத்தின் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் இவைகளை மறைத்து பேதமைகளுக்கு உம்மை வெளிப்படுத்தினபடியால் உம்மை துதிக்கிறேன் லூக்கா 10:20 சொன்னார். அது பரலோகத்தில் வந்து பேதமையான மக்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு விசேஷ ஞானம். கர்த்தர்தான் அந்த ஞானத்தை பேதைகளுக்கு கொடுக்கிறார். ஒரு ட்ரெயினில் சில இந்து சகோதரர்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இயேசுவை பற்றி கேலி செய்து, எப்படி ஒரு கன்னி கற்பம் தரிக்க முடியும், அவள் வேசித்தனம் பண்ணினால் தான் கற்பம் தரித்திருந்திருப்பாள். இந்த கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட கதைகளை நம்புகிறார்கள். ஒரு ஆண் இல்லாமல் எப்படி ஒரு பெண் கற்பவதி ஆக முடியும், அவள் சீரழிந்தவள் என்றெல்லாம் கேவலமாக பேசிக்கொண்டே இருந்தாள். ஒரு கற்பத்திலே தெய்வம் வாசம் பண்ண முடியாது. ஒரு பேதமையான பெண் அந்த கம்பார்ட்மெண்ட்டில், அந்த ட்ரெயினில் பிரயாணம் பண்ணும்போது அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தாள். கர்த்தருக்காக பேசணும்னு ஒரு ஞானம், ஆனால் படிப்பறிவு இல்லை. அவர்களை பார்த்து சொன்னார், உங்கள் புராணத்தில் இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொல்லுகிறீங்களே, நீங்கள் அதை நம்புனீங்கன்னா தூணிலும் இருக்கிற தெய்வம் துரும்பிலும் இருக்கிற தெய்வம் ஏன் ஒரு கன்னியினுடைய வயிற்றில் இருக்க மாட்டார்? நீங்கள் தானே சொல்கிறீங்க தூணில் இருப்பார் துரும்பில் இருப்பார். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஒரு கன்னியின் வயிற்றிலும் அவர் இருப்பார். அண்டம் கொள்ளாத அகிலம் கொள்ளாத ராஜாதி ராஜா பூமியில் மீட்பு உண்டாகும்படி தன்னை ஒரு கன்னியின் வயிற்றிலே வைத்தார். அவர்களுக்கு வாய் பேச முடியவில்லை. அவர் பேதைகளை ஞானியாக்குகிறவர், பேதைகளை ஞானியாக்கி பரலோக ஞானத்தால் நிரப்புகிறவர். அதுதான் தெய்வீக ஞானம் என்று அழைக்கப்படுகிறது. வேதத்தில் அநேக பேருடைய ஞானத்தை பார்க்கிறோம். யோசேப்பின் ஞானம் எவ்வளவு அருமையான ஞானம். 7 ஆண்டுகள் எகிப்தில் செழுமை நாட்கள் வரும், 7 நாட்கள் பஞ்ச காலங்கள் வரும். செழுமை நாட்களில் 20% விளைச்சலை ஜனங்களிடத்திலிருந்து பெற்று களஞ்சியங்களை சேர்த்து வைக்கணும். பஞ்ச காலங்களிலே அதை எடுத்து ஜனங்களுக்கு கொடுத்து போஷிக்கணும். அதற்காக ஞானமுள்ள ஒரு மனுஷனை பார்வோன் தேடி அதிபதியாய் வைப்பானாக. என்ன ஞானமாய் பார்வோனுக்கு அவர் பதிலளிக்கிறார் பாருங்க. முதலாவது பேசும்போது தேவாதி தேவன்தாமே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளுவாராக ஆண்டவரை உயர்த்தினார். ஆண்டவர் தான் சொப்பனங்களுக்கும் மறைபொருட்களும் அர்த்தம் சொல்லுகிறவர். பிறகு தேவ ஞானத்தின்படியே ஆலோசனை கொடுத்தார். இதை யாரிடத்திலும் கற்றுக்கொள்ளவில்லை, கர்த்தரே அவருக்கு ஞானமானார். சாலமோனை பாருங்கள். ஆண்டவர் தரிசனத்தில் தோன்றி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும்போது சாலமோன் உடனே கேட்டார், தேவனே, இவ்வளவு திரளான ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு ஞானமுள்ள இருதயம் தார். வேதம் சொல்லுகிறது, அப்படி கேட்டது ஆண்டவருடைய பார்வையில் அவருக்கு உகந்ததாய் இருந்ததா. ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் அதில் சந்தோஷப்படுகிறார். சாலமோனுக்கு அளவற்ற ஞானம் கொடுத்தது மட்டுமல்ல, நீ கேட்காத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தருவேன், தீர்க்காயுசை நான் உனக்கு தருவேன். ஞான வரங்களை ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது அது தேவனுக்கு உகந்த ஒரு ஜெபமாய் இருக்கிறது. யாக்கோபு 1:5 அவர் சொல்லுகிறார், ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் எல்லாருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய கர்த்தரிடத்தில் கேட்க கடவன். நம்ம நினைக்கிறோம் இந்த வசனம் ஏதோ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு எக்ஸாம் நேரத்தில் பரீட்சை எழுதுகிற ஞானத்துக்காக தான் இதை எழுதி வைத்திருக்கிறார்
இல்லை. நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஞானம் ரொம்ப அவசியம். ஞானமாய் பேசி ஞானமாய் காரியங்களை நடக்கும்போது அநேக கண்ணிகளுக்கு நாம் தப்புவிக்கப்படுவோம். ஒரு சிறிய காரியமானாலும் அதை ஞானத்தோடு செய்யும்போது தேவன் அதில் மகிமைப்படுவார். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் தீர்மானம் செய்யுங்க, எனக்கு ஞானத்தை அருளுகிற ஆவியை தரும்படி முடத்தில் நான் வருகிறேன் ஆண்டவரே. ஞானமில்லாமல் நடந்து பல பிரச்சனைக்குள்ளே நான் சிக்கி இருக்கிறேன். குடும்பத்தில் பேச ஞானமில்லாமல் பேசி அநேக உறவினர்களை இழந்து போயிருக்கிறேன். கணவன் மனைவிக்கு இடையே ஞானமில்லாமல் பேசி உறவுகளை இழந்திருக்கிறேன். எனக்கு ஞானத்தின் ஆவியை தாருமாண்டவரே. வேதம் சொல்லுகிறது, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். சாலமோன் ஞானத்தை கேட்டு சேபா ராஜஸ்திரி பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து பார்க்க வந்தார். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தவர் இன்றைக்கும் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். இன்றைக்கும் உலாவுகிறார். எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி எனக்கு ஞானம் தாரப்பா என்று கேட்கும்போது நிச்சயமாய் ஆண்டவர் ஞானத்தை தருவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சௌர டிஜே தினகரனுடைய மகள் ஒரு பாடல் பாடுவாள். எனக்கு கேட்க ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஞானம் இல்லையே, அந்த 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 பாட்டு எப்படி வரும்? ஞானமற்றவள் நானே, ஞானம் தாரும் சுவாமி. ஞானமற்றவள் நானே, எனக்கு ஞானம் தரும்ப்பா. நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தருவார். உலகத்தில் நடந்து கொள்ள, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க, கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்க அவருடைய அனந்த ஞானத்தை அவர் நமக்கு தந்தருளுவார். இயேசு இந்த பூமியில் இருந்தபோது அவர் ஞானத்தின் ஆவினால் நிரம்பி இருந்தாராம். இளமை பருவத்தை குறித்து லூக்கா 2:52 வாசிக்கும் போது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். கர்த்தர் மேல், இயேசுவின் மேல் ஒரு அபிஷேகம் இறங்கி வந்தது. வாசிங்க ஏசாயா 11:2. ஞானஸ்நானம் பெற்று கரையேறும்போது புறா வடிவம் கொண்டு ஆவியானவர் அவர் மேலே இறங்கி வந்தார். அவர் இறங்கி வந்ததை நான் நிறுத்திவிடக்கூடாது. இறங்கி வந்தவர் அவருக்கு என்னென்னலாம் கொண்டு வந்தார், எந்த ஞானத்தை எல்லாம் கொண்டு வந்து அவர் மேல் தங்கியிருந்தார். வாசிங்க. இயேசு மேலே இருந்தது முதல்ல ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவி, ஆலோசனையையும் பலனையும் அருளுகிற ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கிற அந்த ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இயேசுவின் மேல் அவ்வளவு ஞானம் இருந்தது. எல்லாரும் அவரை பார்த்தார்கள், அவருடைய பலத்த செய்களை பார்த்தார்கள், அவர்கள் கேள்விக்கு பதிலளிக்கிற ஞானத்தை பார்த்தார்கள். அவர்களுக்குள்ளே வியந்து சொன்னார்கள், இவ்வளவு ஞானம் இவருக்கு எப்படி வந்தது? இவ்வளவு பலத்த செய்கள் இவருக்கு எப்படி வந்தது? மத்தேயு 13:54 வாசிக்கும் போது அவருடைய ஞானத்தை கண்டு அவ்வளவு ஆச்சரியப்பட்டார்களா. அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள், யோசேப்பின் மகன், மரியாளின் மகன், என்னுடைய சகோதர சகோதரிகள் நம்மோடு இருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஞானம் இவருக்கு எப்படி வந்தது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஞானத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் ஞானத்தை அருளுகிற ஆவி. ஆலோசனை, மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆவியை நமக்கு கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் இடத்திலிருந்து தான் இந்த 9 வரங்களும் செயல்படுகிறது. எந்த உலக ஞானியும் இப்படிப்பட்ட ஞானத்தை நமக்குள்ளே கொண்டு வர முடியாது. எவ்வளவு ஞானமுள்ள பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் உள்ள ஆசிரியர்களும்
ப்ரொஃபஸர்மாரும் இந்த ஞானத்தை கொண்டு வர முடியாது. இந்த ஞானம் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வருகிறது. நாம் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெறும்போது, இந்த ஞானத்தின் ஆவியை கர்த்தரிடத்தில் கேட்கும்போது, ஆண்டவரே ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷம் சொல்ல விரும்புகிறேன், எப்படி சொல்ல எனக்கு தெரியல, ஞானமாய் நான் எப்படி பேசணும் எனக்கு சொல்லி தாரும், அவனை எப்படியாவது உமக்கென்று நான் ஆதாயம் செய்ய விரும்புகிறேன். ஆவியானவர் தான் அதை நமக்கு அருளை செய்கிறவர். பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு பேதுருடைய வாழ்க்கை பாருங்கள், முன்னால் இருந்த வாழ்க்கையும் பாருங்கள், பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு இருந்த வாழ்க்கையும் பாருங்கள். எவ்வளவு ஞானத்தால் நிரம்பினார். ஒரு பிரசங்கம் 3000 பேரை ரட்சித்தது. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு பிரசங்கம் பண்றீங்க, எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க? எவ்வளோ குறிப்பெடுத்து நீங்க பேசலாம், எவ்வளோ ஜெபம் பண்ணி நீங்க பேசலாம். ஆனால் அவர் பார்த்த ஒரு படிப்பறிவில்லாதவர், ஒரு மீன் பிடிக்கிறவர், கலிலேயா நாட்டை சேர்ந்தவர், அவருக்கு ஆனா தெரியுமோ எனக்கு தெரியல. ஆனால் அவர் பேசும்போது ஜனங்கள் இருதயத்திலே குத்துண்டவர்கள் ஆனார்கள். ஆண்டவன்மாரே என்று கதறினார்கள். ரட்சிக்கப்படுகிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? முதல் பிரசங்கத்தில் தான் 3000, அடுத்த பிரசங்கத்தில் இன்னும் அபிஷேகம் பெருகிட்டு 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு எண்ண முடியல, எண்ணிக்கை சொல்லலை, திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஞானம் இல்லாத ஒரு பிரசங்கம் உலகத்தின் பார்வையில். ஆனால் அந்த பிரசங்கத்தை கொண்டு 1000 மக்களை ஆண்டவர் ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருந்தார். ஸ்தேவானை குறித்து வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஸ்தேவான் பேசின ஞானத்தை யாராலும் எதிர்த்து நிற்கவே முடியல. ஸ்தேவானுடைய வேலை என்ன? ஸ்தேவானுடைய வேலை எப்படி ஹோட்டலில் ஒரு சர்வர் இட்லி தோசை எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து வைக்கிறாரோ, பந்தி விசாரிப்புக்காக பேதுரு தெரிந்து கொண்ட 7 பேரில் அவர் ஒருத்தர். எப்போ அங்கே தண்ணி கொண்டா, தண்ணி இல்லை முடிஞ்சு போச்சு, எப்போ அங்கே ரசம் கொண்டா, ஸ்தேவான் ஓடுவார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தேவானை ஆண்டவர் ஞானத்தின் ஆவினால் நிரப்பியிருந்ததுனால அவர் பேசின ஞானத்தை ஒருவராலும் எதிர்த்து நிற்க முடியலை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனும் எதிர்த்து நிற்கக்கூடாது, வாக்கினாலும் வல்லமையினாலும் உங்களை நிரப்புவேன். லூக்கா 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் குறித்து கொள்ளுங்க. ஒருவரும் எதிர்த்து நிற்கக்கூடாத ஞானத்தினால், ஒருவனும் எதிர்த்து நிற்கக்கூடாத ஒரு ஞானம். தேவ ஞானத்தை மனுஷனால் ஏற்று நிற்கவே முடியாது. இது பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம். பேதமைகளை ஞானியாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஒருவரும் எதிர்த்து நிற்கக்கூடாத ஞானத்தால் நிரப்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யோசுவா 1:5, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. மத்தேயு 10:19-20 நீங்கள் என்ன பேசணும் பயப்படாதுங்க. பெரிய பெரிய நீதிபதிகளுக்கு முன்பாக, பெரிய பெரிய ராஜாக்களுக்கு முன்பாக என்ன பேசணும்னு பயப்படாதுங்க. வேதம் சொல்லுகிறது, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுடைய பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று மத்தேயு 10:20 வாசிக்கிறோம். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே தான் தங்கி இருக்கிறார். அந்த ஆவியானவர் நம்மை அவருடைய ஆலயமாக்கி இருக்கிறார், வாசஸ்தலமாக்கி இருக்கிறார். நமக்குள்ளே தங்கியிருந்து இந்த ஞானத்தை போதிக்கிற வசனத்தை அவர் வெளிப்படுத்தும் போது உலக எந்த மனுஷனும் அந்த ஞானத்தை எதிர்த்து நிற்கவே முடியாது. எவ்வளவு அருமையானவர் நம்முடைய ஆண்டவர், எவ்வளவு அருமையாய் அவருடைய ஞானம் நமக்கு செயல்படுகிறது. சரி, இந்த ஞான வரத்தை எப்படி பெறுவது? இந்த ஞான வரத்தை எப்படி செயல்படுத்துவது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பிள்ளை ஒரு ஸ்கூல் அனுப்புகிறோம், பிற்காலத்தில் அவன் டாக்டராக வரலாம், இன்ஜினியராக வரலாம், ஒரு பெரிய அட்வொகேட்டாக வரலாம். முதல்ல அவனை ஒரு எல்கேஜியில் கொண்டு போய் சேர்க்கிறோம். அதுதான் ஒரு பெரிய படிப்புக்கு
ஆரம்பம் அதான். கிண்டர் கார்டன் அதில் தான் கொண்டு சேர்க்கும். பெரிய ஞானத்துக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது, பரிசுத்தத்துக்கு ஒரு ஆரம்பம். கல்வாரி மேட்டிலே கொல்கதா மலையிலே அந்த இரத்தம் சிந்தினாரே, அந்த இரத்தம் தான் நம்முடைய பாவங்களை கழுவி பரிசுத்தத்தை ஆரம்பித்து வைக்கிறது. ஞானத்தை ஆரம்பித்து வைப்பதற்கு ஸ்கூலெல்லாம் போய் சேரணும்னு தேவையில்லை. நீதிமொழி 1:7 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின், அதான் ஆரம்ப பள்ளிக்கூடம். எங்கே ஞானம் ஆரம்பிக்கிறது? எல்கேஜியில். எங்கே ஞானம் ஆரம்பிக்கிறது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏபிசிடி ஏ ஆரம்பிக்கிறது, அல்ஃபா ஆரம்பிக்கிறது. இயேசுவானவர் விசுவாசத்தை ஆரம்பிக்கிறார். ஆனால் ஞானம் எங்கே ஆரம்பமாகிறது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். யோசேப்புக்கு அவ்வளவு ஞானத்தை எப்படி கொடுத்தார்? அவர் பாவ இச்சைக்கு போத்திபார் மனைவி கூப்பிட்ட போது சொன்ன ஒரு வார்த்தை கவனிங்க, தேவனுக்கு விரோதமாக இவ்வளவு பெரிய பாவத்தை நான் எப்படி செய்ய முடியும்? வஸ்திரம் போனாலும் பரவாயில்லை என்று ஓடினார். தேவனுக்கு பயப்படுகிற பயம் யோசேப்புக்குள் இருந்தது. ஆகவேதான் அவர் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஆகவேதான் தன் இச்சைகளை நிறைவேற்றி கொள்ளவில்லை. என்னை காண்கிறவர் ஒருவர் உண்டு, அவர் என்னை நேசிக்கிறார், அவரை நான் துக்கப்படுத்த விரும்பவில்லை, நான் அவருக்கு பயப்படுகிறேன். இந்த பாவத்தை செய்துவிட்டு கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்படி நிற்பேன்? இந்த பாவத்தை செய்துவிட்டால் நான் பாதாளத்துக்கு அல்லவா போக வேண்டும்? என்னை குறித்து என் ஆண்டவர் எவ்வளவு மகிமையான திட்டங்களை வைத்திருக்கிறார். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தனால அந்த சோதனைக்கு தப்பினார். ஞானத்தின் ஆவினால் அவர் நிரப்பப்பட்டார். ஆண்டவர் அவருக்கு சொப்பனம் காண்கிற வரத்தை தான் முதல்ல கொடுத்திருந்தார். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கண்ட பிறகு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லவும் ராஜாக்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு விசேஷ கிருபை ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கு ஏன் நம்முடைய உலகத்தில் பாவம் பெருகி இருக்கிறது? ஏன் சின்ன பிள்ளைகளை கற்பழிக்கிறார்கள்? சின்ன பிள்ளைகள்கிட்ட போய் பலாத்காரம் பண்ணுகிறார்கள். தேவனுக்கு பயப்படுகிற பயம் சமுதாயத்தில் இல்லை. அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் குறைந்து போகிறனால தான் மனுஷர் இன்றைக்கு துணிகரமான பாவத்துக்குள்ளே போகிறார்கள். இந்த சமுதாயத்துக்கு ஒன்றை நாம் உணர்த்த வேண்டுமென்றால் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை உணர்த்தினால்தான் இந்த சமுதாயம் திருந்த முடியும். ஆபாசமான காட்சிகளை சினிமாவில் காட்டிவிட்டு நடிகர்கள்லாம் கும்மாளம் இட்டுக்கொண்டு பிறகு ஒரு மனுஷனை பார்த்து நீ ஏன்பா அப்படி கற்பழிச்சா, ஏன் கொலை செய்தா, எல்லாம் சினிமாவில் தான் கற்றுக்கொண்டான். எத்தனை ஆபாசமான நிகழ்ச்சிகள், அருவருப்பான நிகழ்ச்சிகள். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். யோசேப்பை மட்டுமல்ல, தானியேலையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பாபிலோனுக்கு போகும்போது கர்த்தருக்குரிய பயம் இருந்தனால ராஜாவின் போஜனத்தாலும் திராட்சை ரசத்தாலும் நான் தீட்டுப்படவே மாட்டேன், என் ஆவிக்குரிய கற்பை நான் இழந்து போகவே மாட்டேன் என்று தனக்குள்ளேயே ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டார் என்று தானியேல் 1:8 வாசிக்கிறோம். ஆனபடினால் தான் ஆண்டவர் அந்த பாபிலோனில் இருந்து அவ்வளவு ஞானிகளை பார்க்கிலும், கல்தேயர்களை பார்க்கிலும், அறிவாளிகளை பார்க்கிலும், ஜோஷியர்களை பார்க்கிலும் தானியேலுக்கு 10 மடங்கு அதிக ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். பயப்படுகிறவர்களுக்கு அவருக்கு ஞானத்தை கொடுக்கிறார். இரண்டாவதாக, ஞானத்தை பெறும்படி உபவாசம் இருந்து ஜெபியுங்கள். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது.
அமைதியாய் வாயை அடக்கி கொண்டு இருந்தால் ஒன்றையும் பெற முடியாது. கர்த்தருடைய நாமத்திலே ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது, பரலோக கதவை தட்டும்போது, தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். மூல பாஷையில் பார்த்தால் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள், தட்டிக்கொண்டே இருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அந்த ஞானத்தின் அபிஷேகத்தை தருவார். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடும்போது, இந்த உலகத்துக்குரிய ஞானம் மட்டுமல்ல, பரலோகத்தில் இருக்கிற ஞானத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாகவே தருவார். மத்தேயு 6:33 அப்படி சொல்லுகிறது. எந்த வரமானாலும் சரி, உங்களுக்கு அதன் மேலே ஒரு தாகம் இருக்கணும், வாஞ்சி இருக்கணும். ஏதோ பரலோக கதவை தட்டுறீங்க, திறக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஆண்டவர் எப்படி? சில பிள்ளைகள் தெருவில் விளையாடிக்கிட்டு இருக்கும், வீட்டில் வந்து கதவை தட்டும். அம்மாமார் கிச்சனில் இருந்து சமையலில் இருந்து வந்து திறக்க வர்றதுக்குள்ளே போனால் மறுபடியும் விளையாட போயிடும். அப்படி நாம் தட்டி விட்டு ஓடி விட்டு கொண்டு இருக்க முடியாது. தட்டி கொண்டே இருக்கும்போது ஞானத்தின் ஆவினால் நிரப்பப்பா, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக, உம்முடைய ஊழியத்துக்காக, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்காக எனக்கு உம்முடைய ஞானத்தின் ஆவினால் என்ன நிரப்பும். நிச்சயமாய் நிரப்புவார். மூன்றாவதாக, முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். ரெண்டாவது, கர்த்தரிடத்தில் கேட்கும்போது, ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாயிருந்தால் எல்லாருக்கும் சம்பரணமாய் கொடுக்கிற ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது அவர் கொடுப்பார். மூன்றாவது, நம்மை ஞானத்துக்குள்ளே, அதிக ஞானத்துக்குள்ளே கொண்டு செல்லுகிற ஒரு காரியம் ஆண்டவருடைய வசனம். தேவனுடைய வசனம் முழுக்க முழுக்க ஞானம் நிறைந்ததாக இருக்கு. பரிசுத்த ஆவியானவரால் அது எழுதப்பட்டது. பரிசுத்த மனிதர்கள் தேவ ஆவினால் நிரம்பி எழுதினார்கள் என்று 1 பேதுரு 1:21 நம்ம வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஆவியாயிருக்கிறது, ஜீவனாயிருக்கிறது என்று யோவான் 6:63 வாசிக்கிறோம். வேத வசனம் முழுவதும் ஞானத்தால் நிரம்பினது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்தியாவின் பிரசிடெண்ட்டாக இருந்தவர். அவரிடத்தில் ஒரு IAS ஆஃபீஸர், அவருடைய குடும்ப நண்பன், அவருடைய பேர் டாக்டர் சுதாகர். நல்ல அறிவாளி, அவர் ஒரு பிராமின். அவரிடத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணத்தில் வந்து கேட்டார், ஐயா, நான் சிறந்த ஞானியாய் விளங்கும்படி எனக்கு ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய தத்துவ ஞானியாக இருக்கிறீர்கள், பல நூல்களை கற்றறிந்திருக்கிறீர்கள், இந்திய புராணங்கள், இந்திய தத்துவ கலாச்சாரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஞானத்தில் நான் சிறந்து விளங்குவதற்கு ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துங்க. அவர் உடனே தன்னுடைய மேஜையில் இருந்த ஒரு வேத புத்தகத்தை கொடுத்து, இதை வாசி, இது முழுவதும் தெய்வீக ஞானம், இது பேதமைகளை ஞானியாக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் பேதையை ஞானியாக்குகிறது என்று சங்கீதம் 19:7 நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகள் தான் பேதையை ஞானியாக்குகிறது. ஆபிரகாம் லிங்கன் சிறுவனாய் இருந்தபோது ஒரு ஏழை மனுஷனாய் இருந்தார். தினந்தோறும் விறகு வெட்டி தலையில் சுமந்து அதை விற்று அவருடைய வயிற்றையும் நிரப்பணும், குடும்பத்தாருடைய வயிற்றையும் நிரப்பணும். அந்த சிறு வயதிலே அவருடைய பாட்டி ஒரு வேதத்தை ஆபிரகாம் லிங்கனுக்கு பரிசளித்து, நீ உலகத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் முன்னேற வேண்டும் என்றால் இந்த வேதத்தை நேசித்து நீ வாசி, தியானம் பண்ணி நீ வாசி, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலதுராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த ஏழ்மை நிலைமையிலிருந்து அமெரிக்காவின் எல்லா பிரசிடென்ட்களிலும் மேன்மையான பிரசிடென்ட் என்று அழைக்கப்படும்படி இந்த வேதம் அவரை வழிகாட்டினது. இந்த வேதம் முழுவதும் ஞானத்தின் ஊற்றாய் இருக்கிறது.
வேதத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு வாக்களித்து சொல்லுகிறார், சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த புத்தகம்தான் பேதையை ஞானியாக்கும். இங்கிலாந்து மகாராணியாக இருந்த எலிசபெத்தை பார்க்க ஒரு ஆப்பிரிக்க தலைவன் வந்து கேட்டான், உடைய இங்கிலாந்து தேசம் உலகம் முழுவதையும் அரசாளுவதற்கு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் முடிவடைவதில்லை, சூரியன் உதிக்கிற இடமெல்லாம் அந்த ராஜ்யம் பரவி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? விக்டோரியா மகாராணி வேதத்தை உயர்த்தி சொன்னார், இந்த வேதமே அதற்கு காரணம். This book accounts for the supremacy of England. இந்த வேதம் தான் எங்களுடைய மேன்மைக்கு காரணம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை விரும்பி வாசிக்கும் போது வேதமையை ஞானியாக்கும். உங்களுடைய பிள்ளைகளை வேதத்தை வாசிக்க சொல்லி அவங்கள கற்றுக் கொடுங்க. நீங்களும் வேதத்தை வாசிங்க. வேத புஸ்தகம் அவ்வளவு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. சரி, இந்த ஞான வரத்தை நாம் ஏன் பெற்றுக்கொள்ள வேணும்? எதற்கு இந்த ஞானம், இந்த ஞான வரங்கள் நமக்கு பயன்படுகிறது? ஒரு 5 அல்லது 6 காரியங்களை வேகமாய் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, தேவனுடைய ஞானத்தின்படி நாம் செயல்படுவதற்கு, தேவனுடைய திட்டங்களை நாம் செயல்படுத்துவதற்கு ஞானம் மிக அவசியம். உதாரணமாக, ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்க வேண்டும் என்று மோசே இடத்துல சொன்னார். அதன் அளவு முறைகளை எல்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், இந்த வனாந்தர பயணத்தில் உன்னோடு ஒரு மனுஷன் வருகிறான், அவனுடைய பெயர் பேசலேல், அவன் ஒவ்வொன்றையும் யூகித்து ஞானமாய் செய்யக்கூடிய ஒரு புதிய அபிஷேகத்தை அவனுக்கு தரப்போகிறேன். பெசேல் தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய நோக்கத்தின்படி அந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கணும், வெளிப்பிரகாரம் எப்படி இருக்கணும், பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்கணும், மகா பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்கணும், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்கணும், எல்லாவற்றையும் செய்யும்படி ஒரு விசேஷ ஞானத்தை அவனுக்கு கொடுப்பேன். ஆண்டவருடைய சித்தத்தை அறிய ஒரு ஞானம், ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற ஒரு ஞானம், கர்த்தருடைய உள்ளத்தில் இருப்பதை புரிந்து கொண்டு செயல்படுகிற ஒரு ஞானம், இருதயத்துக்கு ஏற்றவனாய் நாம் அவருக்கு விளங்கணும்னா அவருடைய இருக்கிற ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டால்தான் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க முடியும். ஞானம் தேவனுடைய திட்டங்களை, நோக்கங்களை நிறைவேற்றுவதில் நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் தாவீதுக்கு சொன்னபோது அந்த ஆலயத்தை கட்டக்கூடிய படத்தை தாவீதுக்கு தன்னுடைய சொந்த கையினாலே ஆண்டவர் எழுதி கொடுத்தாலும் அதை கட்டுகிற ஞானத்தை சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அந்த ஞானத்தின் மூலமாகத்தான் தாவீதுக்கு கொடுத்த ப்ளூ பிரிண்ட் மூலம், ஆண்டவர் தாமே தம்முடைய கைப்பட எழுதி கொடுத்த வரைபடத்தின் மூலம் அந்த ஆலயத்தை கட்டி முடிக்க தேவையாயிருந்தது. இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆலயங்களாக இருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவ சித்தத்தின்படி நாம் கட்டி எழுப்பும்போதுதான் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். அவருடைய போதகர் 20 வருஷம் ஒரு சர்ச்சில் வேலை செய்தார். அதுக்கு பிறகு ரொம்ப பிரச்சனை, சர்ச்சை நடத்த முடியல, ரொம்ப போராட்டம். இவர் ஆண்டவர் சமத்தில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் கேட்டார், நீ எப்படிப்பா அந்த சர்ச்சுக்கு போதகரானாய், எனக்கு கொஞ்சம் சொல்லு. ஆண்டவர் கேட்டது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீ எப்படி இந்த சர்ச்சுக்கு பாஸ்டரானா? ஆண்டவர் சொன்னார், ஒன்று நான் பாஸ்டர் அழைக்கவும் இல்லை, இந்த சர்ச்சை உன் கையில் கொடுக்கவும் இல்லை. நீனாய் பாஸ்டரானா 20 வருஷம் நீ என்கிட்ட ஒரு தடவை கூட உன் அழைப்பை நீ கேட்கவே இல்லை. அநேகர்
இது தேவனுடைய சித்தமாக தான் இருக்கும் என்று எண்ணிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாதபடி தங்களுடைய சொந்த ஞானத்திலிருந்து பல காரியங்களை செய்கிறனால அவருடைய வாழ்க்கையின் தோல்வி, குடும்பமும் தோல்வி, கர்த்தருடைய திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறார்கள். ஆகவே தேவனுடைய நோக்கம், திட்டம், அவருடைய சித்தம் என்னவென்று அறிந்து செயல்படுவதற்கு தேவ ஞானம் மிகவும் அவசியம். இரண்டாவதாக, ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல், ஒரு போராட்டம், அதை தீர்ப்பதற்கு என்ன ஞானம்? அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன ஞானம்? ஆதி திருச்சபையில் அநேக போராட்டங்கள் இருந்தன. விதவைகள் சரியாக உபசரிக்கப்படலை, கிரேக்க விசுவாசிகள் அற்பமாக எண்ணப்பட்டாங்க. ஒரே பிரச்சனை, உபதேசங்களை பற்றி பிரச்சனை, விருத்த சேனம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஒரு பக்கம் செத்தவங்களுக்கு ஞானசானம் எடுத்துக்கொண்டு ஒரு குரூப் இருக்குது, சிலவங்க மற்றவங்களுக்காக மொட்டை அடிக்கிற ஒரு குரூப் இருக்கிறது. பல உபதேசங்கள். இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தேவ ஞானம் அவசியம். சில பிரச்சனைகளை கேட்டு நம்ம எமோஷன் ஆயிடலாம். நம்முடைய அருகிலே அசம்பிளி சாக்காடு, நான் அவனுடைய போதகர், எனக்கு பல வருஷம் நண்பர். அவருடைய சர்ச்சில் 100கணக்கான தடவை பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். ஒரு முறை அவரிடத்தில் ஒரு கணவனும் மனைவியும் பிரச்சனை கொண்டு வந்தாங்க. நல்ல விசுவாசிகள், தசம பாங்கு கொடுக்குறவங்க. ஆகவே அவர் பொறுமையாய் அவங்களுடைய பிரச்சனையை கேட்டார். அந்த மனைவி சொன்னாள், ஐயோ என் புருஷன் அப்படி இப்படி, அவ்வளோ கொடூரமானவன், அப்படியெல்லாம் திட்டுவான், இப்படியெல்லாம் பேசுவான், இப்படியெல்லாம் கொடூரமாக நடத்துவான். ஒரு அதை கேட்டு 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 அந்த புருஷன் மேலே இவருக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, இவருக்கு அந்த கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்டு கர்த்தர் கொடுத்த மனைவியை இப்படியா நீ கொடூரமாக நடத்துறது, ஓங்கி ஒரு அறை விட்டார். அதுவரை புருஷனை குறை சொல்லிட்டு இருந்த அந்த பெஞ்சாதிக்கு புருஷன் இப்போ பலாருன்னு ஒன்று வாங்கின உடனே புருஷன் மேலே ரொம்ப அன்பு வந்துருச்சு. உடனே பாஸ்டருக்கு விரோதமாக திரும்பிட்டு, என்னன்னு என் புருஷனை நீங்கள் அடிப்பீங்க? எனக்கு தாலி கட்டினவன், எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்திருக்கலாம், நீங்கள் அடிச்சிருக்கப்படாது பாஸ்டர். பாஸ்டருக்கு மேலே பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிச்சு. பாவம் இவர் அந்தம்மா சொன்னதுக்கு இறக்கப்பட்டு புருஷனை திருத்தலான்னு சொல்லி ஒரு அறை விட்டா. கடைசியில் பார்த்தா 2 பேரும் பாஸ்டருக்கு விரோதமாக வந்து சர்ச்சை விட்டே போயிட்டாங்க. மற்றவங்க பிரச்சனையை நம்ம கேட்குறோம். சிலவங்க தங்களுடைய குற்றத்தை எல்லாம் மூடி மறைச்சி தங்களை நீதிமானாகவும் புருஷன் மேலே தான் எல்லா பழியும் இருக்கிறதாகவும் பேசுவாங்க. புருஷன் என்ன செய்வார்? தான் ரொம்ப நீதிமான் மாதிரி, மனைவி மேலே தான் எல்லா குற்றமும் இருக்கிற மாதிரி நிறைய குடும்ப பிரச்சனையில் தலையிட்டு கடைசியில் நம்ம தான் தலை தான் உருளும். நான் ஜெபம் பண்ணுறேன் பிரதர், கர்த்தர் தீர்ப்பார். நிறைய குடும்ப அவங்க எல்லாம் ஒன்றா போயிடுவாங்க. ஆலோசனை கொடுத்த நீங்கள் தான் பொல்லாதவர்களாக மாற வேண்டியது இருக்கும். ஆகவே பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு விசேஷ ஞானம் நமக்கு கிடைக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபதேசங்களை கொடுக்கும் போதும் சிலர் ஒரு உபதேசத்தை ஓக 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 ப்ராஸ்பரிட்டினா ப்ராஸ்பரிட்டி, சிலுவை வேண்டாம்ப்பா, சிலுவையில் ரத்தம்லாம் காஞ்சி போச்சு, நீ பரலோகத்து போன அந்த சிங்காசனத்தில் உள்ளதப்பார், இந்த உலகத்தை நீ அனுபவிக்காம பரலோகத்தில் என்ன போய் அனுபவிக்கிறா? உலகத்தில் உனக்கு ஆடு வேணும், மானு வேணும், 10 வீடு இருக்கா, 20 வீடு மாறணும், உனக்கு கார் இருக்கா, ஒரு கார் போராது, நீ தான் எல்லா பணக்காரனும், எல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பேசி பேசி சிலுவையை ஒழிச்சு வச்சிருவாங்க. கர்த்தருடைய இரத்தத்தை அங்கே உபவாசமோ ஜெபமோ அதுக்கு முக்கியத்துவம் இல்லை, எல்லாம் ப்ராஸ்பரிட்டி. தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் ஒரு நிதானமாக நிறுத்து ஒவ்வொன்றையும் பகுத்து போதிக்கிற ஒரு விசேஷ ஞானம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவசியம். பிரச்சனைகளை தீர்க்க, தேவ திட்டங்களை நிறைவேற்ற. மூன்றாவதாக, எதற்கு ஞானம் தேவை? மற்றவங்க கேட்குற கேள்விகளுக்கு ஞானமாய் பதில் சொல்ல உங்களுக்கு ஞானம் தேவை. எதுக்காக கேள்வி கேட்குறான்? உண்மையாக தெரிந்து கொள்ளணும்னு கேள்வி கேட்குறானா? அல்லது நம்ம குற்றம் கண்டுபிடிக்க கேள்வி கேட்குறானா?
நம்ம வம்பில் மாட்டி வைக்க கேள்வி கேட்குறானா? சிலவன் உங்கள் வாய்மொழியில் என்ன சொல்கிறீங்க உங்களை சிக்க வைக்கிறதுக்காக பல கேள்விகளை தொடுக்கிற இன்னொரு மூடன். அந்த மூடன் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் இப்படிப்பட்ட நயவஞ்சமான மூடர்கள் பல கேள்விகளை கேட்டாங்க. இயேசுவை எப்படியாவது கவர்மெண்டில் மாட்டி வைக்கணும் என்பதற்காக ராயனுக்கு வரி கொடுப்பது சரியா தப்பா? சரின்னு சொன்னால் யூதருடைய கோபத்துக்கு ஆளாகணும். வரி கொடுக்க கூடாதுன்னு சொன்னால் ரோமருடைய அதுக்கு ஆளாகணும். ஒரு கேள்வி, சிக்கலான கேள்வி. இயேசு பார்த்தார், அவங்கள பார்த்து சொன்னார், ஒரு நாணயத்தை கொண்டு வாங்க. இல்லை சொருபம் யாருடையது? ராயனுடையது. சாதாரண நாணயத்தில் ராயனுடைய சொரூபம் இருக்கு. ராயனுடையதை ராயனு கொடுங்க. இன்கம் டேக்ஸ் என்ன கேட்குதோ இன்கம் டேக்ஸ் கொடுங்க. அதே நேரத்தில் உங்கள் மேலே ஒரு சொரூபம் இருக்கிறது, உங்கள் மேலே ஒரு சாயல் இருக்கிறது, உங்கள் மேலே ஒரு ரூபம் இருக்கிறது. தேவன் தன்னுடைய சாயலாக உங்களை சிருஷ்டித்தார். தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்க. பதில் பேசவே முடியல. ஒரு நாள் காலை வேளையில் விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்தாங்க. மோசே நியாயப்பிரமாணங்களை கல்லறிந்து கொள்ள சொல்லுகிறது. நீர் என்ன சொல்லுகிறீர்? மோசேயுடைய பிரமாணம் சொல்லுகிறது உண்மைதான். ஆனால் இயேசுவோ கிருபையின் பிரமாணத்தை கொண்டு வந்தவர், இரக்கத்தின் பிரமாணத்தை கொண்டு வந்தவர். கல்லறியும்படி அவளை ஒப்பு கொடுக்க விரும்பவில்லை. எவ்வளவு ஞானமாய் பதில் சொன்னார் பாருங்கள். உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எறிய கடவன். எவ்வளவு ஞானம்! அப்படி சொல்லிட்டு ஞானமாய் அவர் கீழே குனிந்து கொண்டார். ஏன் குனிந்து கொண்டார்? அவங்க நைஸா விலகிறதுக்கு ஒரு டைம் கொடுத்தார். கீழே குனியாம இப்படி பார்த்துட்டு இருந்தா வீம்புக்கு எல்லாரும் நின்றுட்டே இருப்பான். அவன் ஒவ்வொருத்தனா நழுவுறதுக்கு ஒரு டைம் கொடுத்து தலை கீழே குஞ்சிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா நிமிந்து பார்த்தா ஒருத்தரும் இல்லை, எல்லாம் ஓடி போயிட்டான். அந்த பெண்ணை பார்த்து அன்போடு சொன்னார், நீ போ, இனி பாவம் செய்யாது, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. எவ்வளவு ஞானமாய் ஆண்டவர் பதில் சொன்னார் பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான்காவதாக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண தேவ பிள்ளைகளுக்கு ஞானம் தேவை. நீதிமொழி 11:30 சொல்லுகிறது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான். உலகத்தில் சிறந்த ஞானம் பரலோகத்தில் அநேக ஆத்துமாக்களை சேர்ப்பதுதான். நீங்கள் வாழும்போது நித்தியமான வீடுகளிலே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களினால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். லூக்கா 16:19 ஆண்டவர் சொன்னார், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானவன். ஒரு வேடிக்கையான பழங்காலத்து கதை உண்டு. ஒரு பார்பர் முடிவெற்றவர், அவருக்கு ரொம்ப ஆத்துமா பாரம். எப்படியாவது முடிவெட்ட வர்றவங்கிட்ட சுவிசேஷத்தை சொல்லணும்னு ரொம்ப ஆசை. ஒருவர் ஷேவ் பண்ண வந்தார். அவர் உட்கார வைத்து அந்த துணியெல்லாம் போட்டார், கன்னத்திலெல்லாம் சோப்பு அடித்தார், முகமெல்லாம் சோப்பு. ஷேவ் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தார். இன்னைக்கு நீ மறித்தால் பரலோத்து போவியான்னு கேட்டார். ஏன் இப்படி கேட்குறாருன்னு அந்த ஷேவ் பண்ண வந்தவருக்கு தெரியல. கத்தியை நல்லா தீட்டினார். இன்னைக்கு 2ல் 1 நீ தெரிந்து கொள், மோட்சமா நரகமா. இன்னைக்கு நீ ரட்சிக்கப்படலைன்னா உன் நித்தியத்தை எங்கே செலவழிப்பாய்? கத்தியை தீட்டின தீட்டில் அவன் துணியை தூக்கி போட்டு ஒரே ஓட்டம். இவருக்கு சுவிசேஷம் அறிவிச்சிடணும்னு ஆசை. கத்தியை தூக்கிட்டே அவன் பின்னால் துரத்தி, ஏற்றுக்கோ இயேசுவை, ஏற்றுக்கோ ஏற்றுக்கோ. அவன் தலை பிழைச்சா போதும், ஓடியே போயிட்டான். கொளுத்தாண்டு தொண்டையை அறுத்துருவான் போல் இருக்குன்னு அவர் பயந்து. சிலர் சுவிசேஷம் சொல்லணும்னு விரும்புகிறாங்க. எடுத்த உடனே, ஓ இந்துக்களை நீ விக்கிரத்தை கும்பிடுறா, நீ நரகத்துக்கு போவா, ஓ பாவிகளேன்னு ஆரம்பித்தா அவன் உங்கள் முதுகில் டின்னை தான் கட்டுவான். சுவிசேஷத்தை சொல்கிறது கூட
ஒரு தேவ ஞானம் ரொம்ப அவசியம். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய தேவ ஞானம் அவசியம். இதோடு நான் முடிக்கிறேன். இன்னும் கூட சில ஞானங்கள் இருக்கிறது. ஒரு யுத்த திட்டங்கள், ஒரு யுத்தம் எப்படி செய்யணும், எப்படி ராஜ தந்திரமாய் விளங்கி எப்படி எதிராளியை தாக்கணும், அதற்குரிய ஞானம். மாத்திரமல்ல, மனம் உடைந்தவர்களை தேற்றுகிற ஒரு ஞானம், பலவிதமான ஞானங்கள். அதையெல்லாம் அந்த இன்னைக்கு நோட்ஸில் நான் கொடுக்குறேன், நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அந்த ஞானத்தின் ஆவியை கர்த்தரிடத்தில் கேட்க போகிறோம். அறிவை உணர்த்துகிற வசனம் ஒரு பிரச்சனை சொல்லுகிறது, ஒரு சூழ்நிலையை பற்றி சொல்லுகிறது, சில மனிதரை பற்றி சொல்லுகிறது. அந்த அறிவை வைத்து நாம் ஞானமடைந்து ஞானமாய் பெற்ற அறிவை பயன்படுத்துவது தான் ஞானத்தை உணர்த்துகிற வசனமாய் இருக்கும். சரி, நாம் எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே, யாக்கோபு 1:5 ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் எல்லாருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவோம். நாம் ஆண்டவரிடத்தில் இப்போது கேட்க போகிறோம். ஞானத்தின் ஆவியானவரின் மேல் இறங்கி வர வேண்டும் என்று கேட்க போகிறோம். உம்முடைய பரலோக ஞானத்தின் ஒரு பகுதியை எனக்கு தாரும் ஆண்டவரே. இந்த பூமியில நான் ஞானத்தோடு வாழ்ந்து, ஞானத்தோடு உம்மை சேவித்து, ஞானத்தோடு உமக்கு ஊழியம் செய்து, ஞானத்தோடு ஆத்துமாக்களை சம்பாதிக்க அந்த பரலோக ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஓ ஆவியானவராலே அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆவியானவர் சகலவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவரே பேதமைகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர். இந்த இரவு நீங்கள் ஞானத்தை கேட்கும்போது உங்களுக்கு தராமல் அவர் கடந்து போவதே இல்லை. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார், கேட்கிற எவளும் பெற்றுக்கொள்ளுகிறாள். நீ ஆண்டவரிடத்தில் கேட்பாயானால், ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உன் புத்திக்கு எட்டாததும் உன் அறிவுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் உனக்கு காண்பிப்பார். ஒவ்வொரு மேலும் தேவ பிரசன்னம் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் அமர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் இயேசுவின் மேல் வான்புறவானவர் வந்து தங்கின போது ஞானத்தை அருளுகிற, ஆலோசனை அருளுகிற ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருந்தது போல எங்கள் ஒவ்வொரு மேலும் நீ தங்கி இருக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ரகலபா லபா தரா பா லபா ஷாதரா ஓரே பெதரா கலபா ரபா தரா கலபா ரபா.